முச்சகத்தில் பிரபலித்த இயலிசை நாடத்தை கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியவர்க்கும் கற்பை ஆர்வமாய் கொண்டு கணவனை கண்கண்ட தெய்வம் போல் கருதக்கூடிய அன்னை ஆய்பராசத்தை போல் அமர்ந்தக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் சிறந்த முறை ஒளி ஏற்பாடு செய்யக்கூடிய ஒளிவரி கிளையத்தாளர்களுக்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் மற்றும் இயக்குனர் அனைவருக்கும் இந்த நாடகத்தை இந்த உலகமெங்கும் எடுத்திருக்கக்கூடிய நமது மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அந்த சேர்ந்த உரிமையாளர் அன்பாளர் மாதவன்
மற்றும் சிறந்த முறையில் உங்க பேரு ஆதவன் டிவி ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஆதவன் டிவி ஒளிபரப்பு நல்ல 2 ஜோடி அழகான மாதவன் ஆதவன் அருமையான புருஷ பொண்டாட்டி மாதிரி பேரு 2 பேருமே ஆம்பளை அவர் பொண்டாட்டியா இருந்தானே இவர் பொண்டாட்டியா இருந்தானே ஆக மொத்தம் அவர் பொண்டாட்டியா இருந்தானே இவர் பொண்டாட்டியா இருந்தானே அவங்க பொண்டாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க மாதவி பொண்டாட்டியா இருந்தாங்கன்னா ஆதவன் பொண்டாட்டியா இருந்தாங்க மறுபடியும் திரும்ப அதே ஒரு ஆதவன் பொண்டாட்டின்ற ஆதவன் அவங்களையும் எழுதுறீங்க சரி 2 பேரும் ஆம்பளையாவே இருங்க ஏன் பொண்டாட்டி குடும்பம் வேணாம் அப்ப அட ஏங்க நீங்க வேற 2 பேரும் இணைவியாத நண்பர் மாதிரி கிடைச்சு ஆண்டி மாதிரி தெரிஞ்சுறியா ஆண்டி ஆண்டி பாயாசம் எங்கப்பா அன்புள்ள அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம். நாளைக்கு இந்த பக்கம் நாடகம் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு யாருக்காக நாடகம் தெரியுமா? எங்க நாடக உலகில் நாடகத்துல நல்லதொரு இந்த மாதிரி நாடகங்களை எடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு பிரபல ராஜ நடிகர் ராஜபாட்டா இருந்ததே அவர் சினிமாவுக்கே போனார். ஐயா வர்றாருன்னா எங்க ஏரியா பக்கம் அப்படி கொடிக்கட்டி பறந்தார். நாடக உலகில் முடிசூடா மன்னன். இன்னொன்னு இவர் எனக்கு எப்போ பிடிக்கும்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கையில திருநீலகண்ட நாயனார்னு ஒரு படம், அந்த படத்துல அப்படி ஒரு அருமையா படைச்சு அதுல ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது ஆழகால விஷத்தை சிவபெருமான போட்ட தன் தொண்டக்குழியில வச்சு முழுங்கி உலகத்தை காப்பாத்தினாராம். அந்த விஷத்தை அவர் முழுங்கினால இந்த உலகம் உயிரோட எல்லா மக்களும் உயிரோட இருந்தாங்க. அதே மாதிரி இவருடைய குரலை வைத்து ஒரு சிறுமியினுடைய உயிரை காப்பாற்றியதால் நீரே திருநீலகண்ட நாயனார் அப்படின்னு சொல்லி பட்டவாங்க. அந்த படத்துல பாட்டிய நான் ஒவ்வொரு பாட்டும் முத்துப்படுத்தது மாதிரி இன்னும் என் மனசுல நிற்குது. அருமையான பாடல். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானுக்கு இந்த இவரங்க மேடையில் நூற்றாண்டு விழா நடத்தி அவருடைய திருவுருவச் சிலையை திறந்திருக்காங்க. அதுக்கு இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. அந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பங்கேற்பை கொடுத்ததற்கு நம்ம கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடக ரசிக பெருமக்களுக்கும் என் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றிகளை வளர்த்து கொண்டு நாடகம் இனிதே ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இந்த நாடகத்தை எனக்கு வாய்ப்பளித்த மதிப்பிற்கும்படியாக்குரிய அருமை அண்ணார் டிஆர் மகாலிங்கம் மற்றும் கோமதி மகாலிங்கம் தொண்டு அறக்கட்டளை சார்பாக நடத்தும் மறைந்த திரைப்பட நடிகர் பாடகர் இயலிசை நாடக சக்கரவர்த்தி அருமை ஐயா டிஆர் மகாலிங்கம் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அருமை அண்ணார் டிஆர்எம்எஸ் ராஜேஷ் மகாலிங்கம் அவருடைய குடும்பத்திற்கும் என் சார்ந்த கலைஞர்கள் சார்பாக நன்றிகள் வணக்கம் சொல்லிக்கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு நாடகம் வர்றதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஆட்டாடி சும்மா சொல்லக்கூடாது. மனுஷ வாழ்க்கையில மனுஷனா பிறக்க கூடாது. மனுஷனா பிறந்தா ஆம்பளைய பிறக்க கூடாது. ஆம்பளைய பிறந்தா கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்றதுனால எவ்வளவு விஷயம் நடக்கும் தெரியுமாடா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சிங்கக்குட்டி மாதிரி தெரிஞ்சு, இப்ப பாரு கழுத குட்டி மாதிரி கழுத காலில் உதவாங்கிற மாதிரி நெஞ்சில மிதி வாங்கிட்டு இருக்கே, தூக்கி போட்டுக்கிட்டு அடிக்கிறா சண்டாளி. என்ன பண்ண சொல்றீங்க? ராட்சசிய கல்யாணம் பண்ணி. ஆனா எனக்கு கல்யாணம் நடந்ததுல பெரிய விஷயம். என்னோட மைக்கு போட்டுக்கா போலையாடா? அப்ப ஆப் பண்ண மைக்கில் நீ பேசிக்கிட்டு இருக்கியா? பாருங்க, கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. யாரு? எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்த உடனே சரி எழுத்து வீட்டுக்கார பிள்ளைய 10 வருஷமா காதல் பண்றேன். எழுத்து வீட்டுக்கார பிள்ளைய 10 வருஷமா காதல் பண்றேன். 10 வருஷமா? ஆமா. சரி 11வது வருஷமா எங்க அப்பாட்ட போய் சொல்றேன், என்ன அப்பா எழுத்து வீட்டுக்கார பிள்ளைய காதலிக்கிறேன், சரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு. எங்க அப்பா சொல்றாரு, அந்த பிள்ளை மட்டும் வேணாம்டா, உலக அழகிய கூட காதல் பண்ணு, கட்டி வைக்கிறேன், எழுத்து வீட்டுக்கார பிள்ளை மட்டும் உனக்கு வேணாம்டான்னாரு. ஏப்பான்னு கேட்டேன். அது எனக்கு பிறந்து உனக்கு தங்கச்சி வேணும்டான்ட்டாரு. எனக்கு துக்கம் தொண்டையடைக்க ஆரம்பிச்சிருச்சு. மருந்து குடிச்சு செத்து போகும் சொல்லிட்டு பால் டயரை வாங்கி குடிச்சிட்டேன். குடிச்சா எங்க அம்மா ஆஸ்பத்திரியில நான் கிடக்க, எங்க அம்மா ஓடியாதாங்க. நீ எதுக்குடா மருந்து குடிக்கிற? இந்த வேலையை செஞ்சதுக்கு நொப்பந்தால மருந்து குடிக்கணும். நீ போய் தைரியமா ஈத்தோட்டுக்கார பிள்ளை கட்டாரு. சரி அம்மா, அப்பாவுக்கு பிறந்த எனக்கு தங்கச்சி இல்லையா, அது எப்படிமா நான் கட்டுறது அப்படின்னு. உடனே எங்க அம்மா சொல்லுச்சு, என்ன கவலைப்படாம கட்டுறா, நீ தைரியமா கட்டுறா. எப்படிமா நான் கட்டுறது? உறவு மாறுமா அப்படின்னு. உடனே நான் அடுத்த வீட்டுக்காரன் தான் பெற்றேன். நாசமா போச்சுடா. தைரியமா கல்யாணம் பண்றான். என்ன குடும்பமா இது? கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாள் என் பொண்டாட்டி என்ன சொன்னா தெரியுமா?
ஏப்பா மச்சான் மச்சான், நம்ம லவ் மேரேஜ் பண்ணிருக்கோம், உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அடடா, முதல் இந்த வேலையை முடிங்க, எல்லாரும் உங்களைத்தான் பாக்குறாங்க. ஹலோ ஹலோ, கொஞ்சம் சவுண்ட் வைங்க. நல்லா உனக்கு ஒண்ணுமே கேட்கலையா? கட்டிப்பாரு, அண்ணே கொஞ்சம் சவுண்ட் வைங்க அந்த பயலுக்கு. ஹலோ சொல்லுங்க. நல்லா நல்லா வச்சுருந்தேன். ஏத்துனேன். நீ உனக்கு ஏத்தணும்னா கரண்ட் வயர் பார்த்தா கையில வந்து ஏற்றுவீங்க. ஹலோ ஹலோ. உங்க மைக்கெல்லாம் நல்லா இருக்கு, எங்க மைக்கு கொஞ்சம் ஃபால்ட்டா இருக்கு. ஹலோ நல்லா இருக்கு போதும். நான் மைக்கு இல்லாம அப்படி பாடுவேன். ஹலோ 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 ஹலோ, நல்லா அருமையா சூப்பர். ஆமா, எதுல விட்டேன்? வாயில. ஏன் வாய காமிச்ச? வாயில பாருங்க, என் பொண்டாட்டி சொல்லுவா, மாமா உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிற ஆசைப்படுறேன். நம்ம பொண்டாட்டி? நம்ம பொண்டாட்டியா? நீங்க தானே சொன்னீங்க. ஏன் பொண்டாட்டியா? உங்க பொண்டாட்டியா? கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் கேட்கறா, என்ன உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் கேட்டா. சரி, நான் சொன்னேன், இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்குமா, இட்லி அவிச்சு போடுமானே. உங்க வீட்டுல இட்லி என்ன கலர்? எங்க வீட்டுல இட்லி வந்து வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். எல்லாரும் வீட்டுல இட்லி வெள்ளை கலர்ல இருக்கும். ஆனா என் வீட்டுல மட்டும் இட்லி மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. மஞ்சள் கலர்ல எப்படி? ஒருவேளை மஞ்சள் பொடி எதுவும் போட்டுப்பாங்களோ? அடுப்படியில போய் பாக்குறேன், மாவு வெள்ளையாச்சா இருக்கு. சரி, என்னடா இட்லி மஞ்சளா இருக்குன்னு பாக்குறேன். எல்லாரும் இட்லி தட்டுல இட்லி துணின்னு ஒண்ணு போட்டு வைப்பாங்க. ஆமா, ஆனா என் பொண்டாட்டி இட்லி துணியை போட்டு அவிக்கிறேன். அப்புறம் என் தங்கச்சிக்கு புள்ள வரது 4 மாசம் ஆகுது. சரி, பிள்ளைக்கு ஒரு பீ துணியை போட்டு அவிச்சிருக்கா. அதுல திணறி அப்ப 4 இட்லி கொண்டு வந்திருக்கேன். எங்களுக்கு வேணாம், நீயே சாப்பிடுப்பா. இன்னொன்னு என்ன தெரியுமா? என்ன? படிக்காத ஒரு முட்டாச்சிருக்கை கட்டிட்டு படுற அவஸ்தை எனக்கு சேர்ந்து. அப்படி என்ன கஷ்டப்படுறீங்க? உண்மைக்குமே எதிர்த்தாப்புல உட்காந்து நாடகம் பார்த்தாலும் சொல்லி லவ் பண்ணி தொலைச்சிட்டு. சரி, படிக்காத 1ஆம் நம்பர் முட்டாச்சிருக்கியப்பா. அதான் நல்லது. எது நல்லது? படிக்காம இருக்குது. போனா முட்டா போல. படிக்காத முட்டாச்சிருக்கு. நான் ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படி என்ன சொன்னீங்க? அப்படி என்ன செஞ்சாங்க? அட ஏன்டா நீங்க வேற ஒண்ணும் இல்ல. புள்ள பள்ளிக்கூடத்துல படிக்கிற 5 வயசு புள்ள. சரி, முந்தா நேத்து பள்ளிக்கூடம் பக்கம் மொட்டை குண்டியா போயிருச்சு. ஏய், அவங்க நிமிஷம் போட்டு விடாம மொட்டை குண்டியா போயிருச்சு. விளையாட்டு புள்ள அப்பதான் இருக்கு. பள்ளிக்கூட வாத்தியார் அதை பார்த்துட்டாரு. எதை? மானாமதுரைக்குள்ள உங்க அப்பா எப்படிப்பட்ட பெரிய பப்புன்னு. ஆமா, நீ இப்படி மொட்டை குண்டியா போகலாமா? சரி, இங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தடை பார்த்திருக்காரு. எதையா? கட்ட பையன் தடை பார்த்தா 50 ரூபா பணம் இருந்திருக்கு. சரி, இந்த 50 ரூபாய் வச்சுக்க, ஒரு டவுசர் வாங்கி போடும், இல்லையா ஒரு சட்டி வாங்கி போடும், இல்ல ஒரு துண்டை வாங்கி கட்டி சொல்லி ஒரு 50 ரூபாய் நீட்ட. சரி, அந்த நேரத்துல படிக்காத முட்டாச்சிருக்கிய மொண்டாட்டி பார்த்துட்டான். என்ன எதுக்குங்க என் பிள்ளைக்கு காசு கொடுக்குறீங்க? சின்ன பிள்ளை மொட்டை குண்டியா வந்துச்சுமா, அதே 50 ரூபாய் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். சரி, இவன் காசை வாங்கின லூசு முண்டை சும்மா இருக்க கூடாது. என்னாச்சு? மத்தியான நேரம் மல்லாக்கப்படுத்தி வச்சிருக்கான். சின்ன பிள்ளை மொட்டை குண்டியா உனக்கு 50 ரூபா தர்றான். ஆமா, நாளைக்கு பெரிய உங்களை நம்ம மொட்டை குண்டியா போனா 500 ரூபா தருவார் நினைச்சுக்கிட்டு அப்புறம் இவன் போக பார்த்தா பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு. நல்ல வேலையா? அதனாலதான் பெண்களுக்கு படிப்பறிவு ரொம்ப முக்கியம். ஆகாலே இந்த நாடகத்தை எப்படி எல்லாம் பார்க்க வேண்டும், எப்படி எல்லாம் ரசிக்க வேண்டும் சொல்லிக் கொண்டால் தென்னகமா அந்த திருநாட்டில் சொல்லிக் கொண்டு தென்னகமும் இந்த திருநாட்டில் மேவியதோ அன்னகத்து குடகுமணி கருவகிட்டில் கருவாகி எங்கள் டீட்டி சங்கரசாமி கைவண்ணத்தில் உருவான சரித்திரம் புகழும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் இங்கே, நல்ல நாடகம் இங்கே, வள்ளி திருமண நாடகம் இங்கே. வாழையடி வாழையாக மஞ்சள் கோமாரி ஒரு வணக்க சொல்லி வந்து நிற்கேன் மதுரை கோமாரி. வாழையடி வாழையாக வந்தை குமாரி வணக்க சொல்லி இந்த குமாரி. 7 பணக்காரர்கள் தான் நம்ம முன்னாடி, 7 பணக்காரர்கள் தான் நம்ம முன்னாடி. திரும்பி போனாங்க ஓடி வாழையடி வாழையாக வந்தை குமாரி ஒரு வணக்க சொல்லி
இன்னைக்கு நல்ல நாடகங்கள் அப்படி வாழையடி வாழையாக வந்து குமாரி வணக்கம் சொல்லி வந்து மதுரை கோமாளி 7 மண காரணம் நம்ம முன்னாடி 7 மணி காரணம் நம்ம முன்னாடி வாழையடி வாழையாக வந்து கோமாளி ஒரு வணக்கம் சொல்லி வந்து மதுரை கோமாளி பாட்டும் பருவம் என்பது நாடகம் நாட்டுக்கு நல்ல சொல்லும் காரணத்தால் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காக நடக்கின்றது என்பதை தங்கள் தெரிந்தாலும் புரிந்தாலும் சொல்வது எது கடமை கேட்பது உங்களுடைய பொறுமை என்று சொல்லிக்கொண்டு எண்ணகத்தின் நன்னகரமாக கொண்டாரம் அழைக்கூடிய நன்னகரமாகிய நமது டிஆர் மகாலிங்கம் மற்றும் கோமதி மகாலிங்கம் தொண்டு அறக்கட்டளை சார்பாக நடத்தும் மறைந்த திரைப்பட நடிகர் பாடகர் இயலிசை நாடக சக்கரவர்த்தி அருமை ஐயா டிஆர் மகாலிங்கம் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு டிஆர்எம்எஸ் ராஜேஷ் மகாலிங்கம் குடும்பத்தார்கள் சார்பாக இந்த தினத்தில் நமது டிஆர் மகாலிங்கம் நினைவு மதிப்பிற்குரிய நாடக ஆசிரியர் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் பொருளாதார மைய திரியலகத்தை சேர்ந்த அருமை அப்பா டிஎம் பாலமுருகன் அவருடைய கலை குழுவினரால் இவரக வெளியில் ஸ்ரீ வள்ளி திரும் நாடக வருஷம் நடைபெறும். இதில் நடிக்கக்கூடிய நடிகை மாமானிகள் 8 வெற்றி பரிசு குற்றக்கூடிய நடிப்பு சிவேந்தன் பாட்டுக்கோர் பாவலன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அபிமான செல்வன் நடிப்பு சிவேந்தன் திண்டுக்கலை சார்ந்த வேல்முருகன் அவர்கள் வேலனாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். அவருக்கு துணையாக நடிப்பின் சக்கரவர்த்தி தென்னாட்டு கலைமகன் சங்கீத ஜாம்பராட் என்று பட்டத்தை பெற்ற மைபிற்குரிய அருமை மாப்பிள்ளை நமது மதுரை அருகாமையில் உள்ள பூம்பிடாவை சார்ந்த KM பரசுராம் அவர்கள் வேடன் விருத்தனாளிக்கு காத்துக் கொடுக்கிறார். இன்னிசை நாககி தேனிசை தென்றல் இன்னிசைக்கான குயில் என்று அழைக்கக்கூடிய வடமதுரையை சார்ந்த விஜயாசிரி அவர்கள் ஸ்ரீ வள்ளியாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். இந்த நாடகத்தில் பாட்டிற்காக நானா எனக்காக பாடவா என்று பாடலை ஒருவோடு பாடக்கூடிய கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு மைப்பிற்குரிய அருமை அப்பா எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் பொருளாளரும் மற்றும் எங்களது நாடக ஆசிரியருமாகிய அருமை அப்பா திரையரங்கத்தை சார்ந்த DM பாலமுருகன் அவர்கள் இவரக மேடையில் நாரதராக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். ஹார்மோனிய கலையரசு மியூசிக் திலகம் பின்பாட்டு சக்கரவர்த்தி மெல்லிசை மாமன்னன் என்று படத்தை பெற்ற மைப்பிற்குரிய அருமை அப்பா அவர் எங்க அப்பா திரையரங்கம் பாலமுருகனுடைய சகோதரமாகிய அருமை சித்தப்பா எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் முதன்மை செயற்குழு உறுப்பினருமாகிய திரையரங்கத்தை சார்ந்த DM கல்யாண சுந்தரம் அவர்கள் அருமையும் மின்பாட்டு
பாம்பை விட்டீங்க. நல்லா பழைய பாட்டு வச்சு கடைசியில பாம்பை விட்டீங்க. இப்ப என்ன பண்றீங்க தெரியுமா? ஒரு நடுத்தர பாட்டு பாடி அதான் பாம்பை விட்டீங்க. இப்ப நடுத்தர பாட்டு வாச்சு ஊருக்குள்ள விடுங்கன்ற. இசைக்கு மயங்காத இதயம் எதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி பாஞ்சு கொத்தவரப்படி நல்லவாம்பா இருந்தாலும் சரி, மகனின்னு ஒண்ணு வாச்சா தன்னை மறந்து ஆட ஆரம்பிச்சது. அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? வியான்னு கத்தும். தாலாட்டுன்னு ஒண்ணு பாடிட்டா அந்த தாலாட்டு இசையை கட்டி தன்னை மறந்து தோணும். ஏன் செத்த போனோம் ஒப்பாரின்னு ஒரு சத்தத்தை கேட்டது மன நிம்மதியோட போய் குளிக்குள்ள படுக்குது. இசைக்கு மயங்காத இதயம் எதுன்னு சொல்லியிருக்காங்க. இசை எல்லாத்துலயும் இசை. மனுஷன் கொட்டாவி விட்டானால அது ஒரு இசைதான். சரி அது ஒரு இசைதான். கடைசியா இன்னொரு இசை போடுறான், அதுவும் ஒரு இசைதான். இசைக்கு மயங்காத இதயம் எதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு தெரியுமா? பாட்டுக்கள் எத்தனை பாட்டு இருந்தாலும் பழைய பாட்டுக்கு மிஞ்சின பாட்டு எதுவும் கிடையாது. பழைய பாட்டு அதுலயும் அம்மா ஐயா பாட்டு எவ்வளவு அழகா பாடிக்காரு தெரியுமா? அந்த சில்லன்று பூத்த சிறுநறிஞ்சு காய்ச்சினிலே ஆமா வசனமா பேசின காட்டினிலே ஊறி நிறுத்தி வழி போனாலே நெடுது நெடுந்தூரம் பரந்தா நிற்குமோது நிலைக்கும் மனம் பெறுமோ வாழ்வே. செந்தமிழ் தேன் மொழியார் சிரிக்கும் மலர் கொடியார் சிரிக்கும் மலர் கொடியார் பைந்தமிழ் இதழில் பலவசம் தருவார் வருகிற தலை போவார்.
இது பாட்டு. விடிய விடிய உட்காந்து வெஞ்சனமே இல்லாம வெறும் நஞ்சு இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே குடிக்கலாம். இப்ப எப்படி போட்டுக்க தெரியுமா பாட்டு? சொல்றியா இல்ல பாட்டு இன்னொரு பாட்டு இருக்கு. இதெல்லாம் பாட்டா கோடேரி குமரன் கொட்டுமரசு வேந்தன் மின்னலடி முருகசார் சென்ற இடமெல்லாம் தனக்கு நீங்கள் என்று தனிப்பாளிக்கக்கூடிய பிரபல வர்த்தக சக்கரவர்த்தி மதிப்பிற்குரிய அருமை மாமா எங்களது மதுரை தமிழ்நாடு நாடோடி சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய அரசுத்தை சார்ந்த டிவி ஜெயமனுடைய அன்பு மாணவன் அருமை ஐயா நமது சின்னக்காமன்பட்டியை சார்ந்த அருமை ஐயா மரியாதை சொல்லுங்க அண்ணே மதிப்பிற்குரிய அருமை அண்ணன் சரவணன் அவர்களுடைய மடியில் மிருதங்கம் தோழ விதவலால் தொப்பி
அருமை அருமை. கைதட்டி அன்புள்ளவர்களுக்கு நன்றிகள் வணக்கம். ஏன்னா மிருதங்க வாசிக்கிறது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட வேலை. மிருதங்க வாசிக்கிறது கோயில்ல மணி அடிக்கிறது ஒண்ணு. கோயில் பணி பிடிச்சி ஒரு கையில் ஆட்டினா போகுது. அதுலதான் விஷயம் இருக்கு. என்ன பழக்கப்பட்ட ஆளுங்க இந்த கையில ஆட்டிக்கிட்டு இந்த கையில தட்டை காமிக்க முடியும். ஆமா, பழக்கம் இல்லாத ஆளுங்க தான் ரெண்டு கையும் ஆட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி மிருதங்கம் இந்த கையில ஒண்ணு பேசணும், இந்த கையில ஒண்ணு பேசணும். இந்த விரல் மீட்டு திடீர்னு தாளங்களும் தப்பி மாட்டிடுச்சுன்னா கரண்டில் அடிவட்ட நாயாட்டம் கையை பிடிச்சிருந்துக்கணும் தெரியும். ஆமா, வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட வேலை. ஆமா. இப்போ நான் சொல்ல போறேன், நல்லா எடுத்துட்டேன், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இப்ப சொல்ல போறவர் வந்து குச்சி சம்பந்தப்பட்ட வேலை. அவராது வெறும் விரல்ல வாச்சார். சரி, இவர் குச்சியை பிடிச்சிக்கிட்டே அடிப்பார். ஏன் குச்சியை பிடிச்சி அடிக்கிறீங்க? எதற்காக குச்சியை பிடிச்சி அடிக்கிறார் தெரியுமா? சத்தம் அதிகமா கேட்கணும். இவருக்கு வெளியில் பலவாத்திய புகழ் மூவிச மன்னன் மைப்பக்கூடிய எனது அருமை தம்பி வெள்ளக்கரையை சார்ந்த தண்டீஸ்வரன் அவர்கள் இவருக்கு வெளியில் ஆல்ரவுண்ட் மேல்ரோட் சேர்த்து கட்டுவார். தனியா ஒருத்தனை வச்சிருக்காரு. யார புரிஞ்சு குமிஞ்சு ஓச்சு அப்படி இருந்தாலும் இவருக்கு வெளியே இளைய சக்கரவர்த்தி இளைய ஜாம்பவான் மைப்பருக்கு விளையாடக்கூடிய எனது அருமை மாப்பிள்ளை மதுரை சார்ந்த நாகராஜ் அவர்கள் சீனன் தாளோ சிறந்த முறையில் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெள்ள தெளிவாக தங்களது காதுகளில் தேன்போல் எடுத்துக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபரப்பு ஸ்தாபனம் தென்கரை மாணவர் போற்றக்கூடிய சன்னாசி ரேடியோ சன்னாசி ரேடியோ சன்னாசி ரேடியோ சன்னாசி ரேடியோ சன்னாசி ரேடியோ சன்னாசி சன்னாசி ரேடியோ சன்னாசி ரேடியோ சன்னாசி ரேடியோ ஓடோடி வந்துடுவோம் ஏழு மலை தாண்டி கேட்கும் உங்க எங்களோட பாட்டுத்தான் சீரும் சிறப்புமா நிகழ்ச்சி. அருமை அப்பா நாடக ஆசிரியர் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் பொருளாளர் திரையுலகத்தை சார்ந்த DM பாலமுருகன் அவர்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துள்ளார். சொல்லிக்கொண்டு சாப்பாடு உப்பிட்டவரை உள்ளளவு நினைந்திருக்காங்க. சாப்பாடு அருமையான ஏற்பாடு. எப்படின்னா போற
இடங்கள்ல அழகா உட்கார வச்சு நல்லா நடிகர்களுக்கு தேவையான தோசை, பூரி, பொங்கல், தக்காளி சோறு, தயிர் சோறு இந்த மாதிரி சாப்பாடுலாம் அருமையா போட்டாங்க. சாப்பாடுனா இந்த மாதிரி இருக்கணும், கவனிப்பு இந்த மாதிரி இருக்கணும். ஒரு சில இடங்கள்ல சாப்பிடுற இடத்துலதான் எங்களை போட்டு கொலையா கொள்ளுவாங்க. எப்படி தெரியுமா? நல்லா பொறுக்க போதையை போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, மதுரைக்கு மேற்க பொம்பளை ஆள் 3 பேர் நல்லா பல்மாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளை ஆள் பல்மாறுறத என்ன தெரியுமா? ஒரு 3 பேர் பொறுக்க போதையை போட்டு நாடக கவிஞர் நாங்க பல்மாற மாட்டோமா, போலாம் போலாம் அப்படின்னு பொறுக்க போத அப்படி தள்ளிட்டு முந்தைய போடவும் முடியல, நிமரவும் முடியல. நம்மள இதை காட்டு குழம்பு ஊத்துற சோத்துல ஊத்துறானா தலையில ஊத்துறியா? இதை காட்டு இன்னொருத்தர் நல்லா பல்மாறிக்கிட்டு இருந்தாரு. சரி, அவருடைய வேட்டி என் சோத்துல பட்டுச்சு. உங்க சாப்பாட்டுல அண்ணே கூட்டு வைக்கிற அண்ணே, உங்க வேட்டி என் சோத்துல பட்டுச்சுனே, தூக்கி கட்டுங்கண்ணே. என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன எங்க வேட்டி துணியில விழுந்தா நீங்க சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னா, ஆனா நீங்கள் மனுஷன் நான் மனுஷன், நான் சாப்பிடுவேன், ஆனா உங்க வேட்டி அழுக்கா போயிருந்தேன். உடனே என்ன, ஆமாப்பா நீ சொல்றது உண்மைப்பா அப்படின்னு தொடக்கு மேல லவ் குந்தி கட்டிட்டேன். சரி, குனிஞ்சு கூட்டு வைக்கிறியா, உள்ள டவுசரும் போடுற ஒரு மஜரும் போடுறேன். பழைய பணங்காய் செஞ்சு இந்த தண்டியில லவக்குன்னு திரும்புறேன். டான்ஸ்காரக்குள்ள மூஞ்சில பட்டாரு சில்லுமுக்கு பேர்ந்தது. இன்னொன்னு தெரியுமா? நீங்க எல்லாம் ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிடுறீங்க. இதுல கோழிக்கறி தமிழ்நாட்டுல 2 வகை கோழி இருக்கு. அது என்ன 2 வகை? ஒன்னு நன்றி உள்ள கோழி, ஒன்னு நன்றி கட்ட கோழி. நன்றி உள்ளது, நன்றி இல்லாதது, அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப நாட்டு கோழி பத்தியா? ஆமா, அது நன்றி கட்ட கோழி. ஏன் அப்படி சொல்றீங்க? 1000 ரூபாய்க்கு சோளம் வந்த சந்தையில வாங்கிங்களுக்குள்ள அவுத்து விடுங்க. 1000 ரூபாய் போட்டு வாங்கிட்டு வந்து நிக்குமா? ஆத்தாடி அவுத்து விட்டு ஓடிடும். அது நன்றி கட்ட கோழி. நன்றி உள்ள கோழி தெரியுமா? எது? பிராய்லர் கோழி தான். தூக்கி உட்கார வைக்க 1 வருஷம் ஆனாலும் அங்கே போய் இன்னொன்னு தெரியுமா? என்ன? பிராய்லர் கோழி திங்கிற ஆம்பளை பொம்பளை ஈஸியா கண்டுபிடிச்சு. அது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது? இந்த பிராய்லர் கோழி திங்கிற ஆம்பளை இருக்காருல்ல, அவர் வேட்டியை தூக்கி விட்டு பாரு, கால் முட்டி 2 அந்த கோழிக்கு மாதிரியே வீங்கி போயிருக்கும். கால் முட்டியா? அதே மாதிரி அந்த பிராய்லர் கோழி திங்கிற பொம்பளை இருக்கத்தில, ஆமா, அந்த பிராய்லர் கோழிக்கு குண்டி எப்படி தள்ளிக்கிட்டு நிக்குதோ அதே மாதிரி அந்த பொம்பளைக்கு தள்ளிக்கிட்டு நிக்கும். அதனால பிராய்லர் கோழில நீ சாப்பிட வேணாம், சாப்பிடுங்க, வேணாம்னு சொல்லல, அதிகமா சாப்பிடாதீங்க. நல்ல அருமையா சைவ சாப்பாடுல நீ சாலை சிறந்தது. காரணம் தெரியுமா? அந்த காலத்துல கம்மங்கூழ் அடுப்படியில் இருந்துச்சு. அதனுடைய பிரயோஜன பயன்கள் என்னன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு செம்பு 50 ரூபாய்க்கு விற்கிறேன். நல்ல தொப்பையை வளர்த்துக்கிட்டு பொம்பளை ஆளுலாம் கல்யாணம் ஆன புதுசுல மாசமாவாங்க. ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. நல்லா கண்டையும் கல்லையும் தின்னு விட்டு வாழ்நாள் முழுக்க தெரியல மாசமா. அதே அப்பா அவர் வாக்கிங் நடப்பார், அந்த தொந்தியை தூக்கிக்கிட்டு தப்ப என்னடா அப்படின்னா பிரஷர் இருக்காரு, நடக்க சொன்னாரு. அதான் நடக்கிற பார்க்கணும். எப்படி கையும் கால அந்த போல இப்ப யாராருக்கு நல்ல காசு தெரியுமா? யார் யாருக்கு? காலையில டீ காபி விற்கிறவனுக்கு காசு கிடையாது. அப்புறம் யாராரு இந்த அருகம்புள்ளிச்சாறு, முருங்கைக்காய் ஜூஸ், அகத்திக்கீரை ஜூஸ், கத்தாழை ஜூஸ், எதாவது ஓசியாச்சி பொம்மனு இப்ப அது கூட காசா போச்சு. சிறந்த பொருள் அன்புள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டு நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நாட்டிய வீட்டி, நடிகை ஒய்யாரி, ஆடவர் போட்டு வங்கேர் கண்ணி, மதுரை மாநகர் போட்டக்கூடிய ரதி தேவி அவர்கள் சாப்பிட்டு பட்டுக்கிளியோ தொட்டுக்கிருத்து, ஒட்டுக்கிளியோ ஒட்டுக்கிருத்து, சொல்லாமத்தா தத்திருக்கிறேன், காணாமத்தா பண்ணிருக்கிறேன், கண்ணி கண்ணி நிக்க சொன்னா ஆட்டமில்ல நிக்காது, பாவமில்ல கூடாதுன்னா பூமியில சுத்தாது, சாதிகின்ற கேளு யாரு ஒன்ற தோடு, கண்ணிக்குள்ளத்தில் வந்து கத்தரிச்ச உள்ள யாரு, வெட்டி வேறு வாசம் நீருக்கு வாசம் உண்டு, நீருக்கு வாசம் உண்டு, நேருக்கு வாசம் வந்திருந்தோ அண்ணன் தனியாரு முகம் தெரியாமல் மயங்கு வருங்க, முடியாமல் கடந்து வருங்க, என்னமோ சொல்லுங்கள், தள்ளியே நில்லுங்கள், தொட்டதான் உள்ள
மதுரையை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் மற்றும் திரைப்பட நடிகருமாகிய எம்எஸ்பி கலைமணி அவருடைய சிஷியனுமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையில் உள்ள சந்தனூர் காரைக்குடியை சார்ந்த விஜய் டிவி கலக்கப் போவது யார் ஏஎஸ் ஆனந்தகுமார் பப்புள் கோமாளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். கைதட்டி அன்புள்ளவர்களுக்கு நன்றிகள் வணக்கம். காலதாமத காரியக்கேடு சல்லு சுல்லுன்னு போகணும். அதனால ஒரு சில பேர் உயிரோடு செத்ததுக்கு சமம். யாராருன்னா நாட்டுக்காக மாட்டேன், வீட்டுக்காக மாட்டேன், அடுத்த ஆள்கிட்ட அடி வாங்கி செல்லா காசா தெரியும், அவெல்லாம் உயிரோடு செத்ததுக்கு சமம். ஆனால் ஒரு சில மகான்கள் இறந்தும் இன்னும் உயிரிழக்கின்றார்கள். யாரார் என்றால் திருவள்ளுவர் இறந்தார், திருக்குறள் என்னும் உயிரிழக்கின்றன. ராமலிங்க வள்ளலார் இறந்தார், அன்னதானங்கள் என்னும் உயிரிழக்கின்றன. விவேகானந்தர் இறந்தார், யோகாசனங்கள் என்னும் உயிரிழக்கின்றன. அதேபோல் நமது தமிழக மணி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்திட்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இறந்தார். அவருடைய சொல்லாற்றலும் செயல்திறன்களும் இன்னும் உயிரிழக்கின்றன. வாழ்ந்தாலும் மறைந்தாலும் அவர்களைப் போல வாழ வேண்டும் சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சியில் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மானாமதுரையை சார்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் சொல்லிக்கொண்டு அந்த 2 வச்சு சிவரஞ்சனி அரசு அக்கா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க பூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க எங்க அப்பனுக்கு தருவப்பட்டேன். பார்த்தால சேத்தனக்கு தோணும், செத்தாலும் என்ன போட்ட வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தாவும் செய்து அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டி ஆட மீன் பிடிக்க அப்பனுக்கு பழகப்பட்டேன். பார்த்தால சேத்தனுக்கு தோணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தாவும் செய்து பெற்ற தாயை பத்தி என்ன சொல்ல வரேன்னா, இந்த தாய்ப்பாசம் எப்படி தெரியுமா? மனித வாழ்க்கையில் போய்விட்டால் திரும்பாதது 3. ஒன்று உசுறு, இன்னொன்று மானம். இன்னொரு விஷயம் என்னன்னா தாய்ப்பாசம், கலப்படம் இல்லாத ஒரு தாய்ப்பாசம். பிள்ளைகளுடைய அழுகை சத்தத்தை பற்றி எல்லாம் குழந்தைகளுடைய அழுகை சத்தம், அந்த அழுகை சத்தத்தை வந்து என்னென்னமோ வச்சு போட்டு என்னப்பா பால் வேணுமா, பால் அப்புறம் கிடைக்காம அந்த பிள்ளை குடியா போய பாருங்க. குழந்தைகள் ரொம்ப அழுகும். ஒரு தாய் இல்லாத பிள்ளை அழுகும். அந்த தாய் இல்லாத பிள்ளைகிட்ட தாயினுடைய சேலையை கொண்டு போய் பக்கத்தில் வைங்க, அந்த சேலையினுடைய அனுசரிப்பு தாயை நினைச்சுக்கிட்டு அமைதியா இருக்குமா. அதனால என்ன சொல்றதுமா, அக்கா கட்டி பழகியதும் ஆடு முட்டை கட்டியதும் பூஞ்சோலராணி பாடியுடி பூஞ்சோலராணி பூஞ்சோலராணி சில காய்க்கு போது வாங்கவில்லா தெரியும் போல சேலையில போல கதை புரியும் கஞ்சி கொண்டு போகும் போது சும்மா இருக்கும் சிலகட்டி இறக்கதல்லி சக்கரையா இனிக்கும் சிலகட்டி இறக்கதல்லி சக்கரையா இனிக்கும். ஆத்தாவும் செய்து அந்த ஆகாயத்தை போல
செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் மூங்கிலிலை காடுகளே முத்துமலை மேகங்களே இப்படி பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்கலையோ விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் இரவில்லையோ முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வள்ளோ கண்ணுக்கு கையாக அன்பாளை இணைந்து வந்து ஒண்ணுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாக யாரும் படிக்கவில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை பாராட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிவதில்லை ஆனால் படித்து வந்தான் தந்தி மீன வளர்ந்த தம்பி ஆனால் படித்து வந்தான் தந்தி மீன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக வளர்ந்த ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவில்லை முத்தாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத என்பமடா நாடுகால் மண்டபம் போல் அவர் கொண்ட சொந்தமடா ரோஜா அவன் இதழ்களை போல் வாசமடா ரோஜாவினை போல் தீராத வாழமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் நமது தென்கரை மக்கள் பாசமடா முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பிக்கு இருந்து வள்ளோ கல்லுக்கு கைகாது நாங்கள் வாழ இணைந்து வந்தோம் அன்பாள இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள்